எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் கவலை மட்டும் படக்கூடாது. ஏன் ஏசப்பானால் முடியுமா அப்படின்னு சந்தேகப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. இந்த ரெண்டுமே ஏசப்பாவுக்கு பிடிக்காது. சந்தேகப்படவும் கூடாது, கவலையும் படக்கூடாது. அப்போ நாம் உறுதியாக தேவனிடத்தில் தரித்திருந்தோமானால் கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நம்மளால் முடியாது, நம்ம சொந்தக்காரங்களால் முடியாது, நம்ம கவர்மெண்ட்னால முடியாது, எல்லாம் தேவனால் கூடும். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. பாலைவனத்தில் நீரூற்றை உண்டு பண்ணுகிறார். இங்கே நம்மெல்லாம் இங்கே தண்ணி இருக்கிற ஏரியாவில் போர் போட்டாலே தண்ணி வர மாட்டேங்குது. பாலைவனத்தில் மழையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆகாரின் சத்தத்தை, அந்த கண்ணீரை கண்டார். பாலைவனத்தில் நீரூற்றை உண்டு பண்ணினார். இன்னைக்கு வரைக்கும் வற்றாத ஒரு நீரூற்றாக அது இருக்கிறது. தேவன் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய அதிசயங்களை செய்வார். நாங்கள் ஜெபிக்கும்போது, சிஸ்டர் சொன்னோன்னா, நாங்கள் ஜெபிக்கும்போது ஒரு பெரிய முதலையை காமிச்சார். அப்போ நம்ம என்ன முதலை விட மோசமாக இருக்கும் போல இருக்குது. முதல்ல வாய்க்குள்ளே போயிடுச்சுன்னா, யானையினுடைய காலோ தும்பிக்கையோ முதலுடைய வாய்க்குள்ளே போச்சுன்னா அதனால் மீட்டெடுக்க முடியாது. யானையினாலேயே என்ன செய்ய முடியாது, அதை எடுக்க முடியும். அதனால தான் முதல் வாயில் போச்சுன்னா அப்படின்னு சொல்கிறாங்களே, பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க ஜோசியருடைய தங்கச்சி வந்து 2 ரூபா கொடுக்கணுமா, எத்தனை ரூபாய், 3 ரூபா கொடுக்கணுமா. அதுக்கு 3 ரூபா சில்லறை இல்லைன்னு சொன்னதுக்கு நான் சில்லறை தரம் கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு 3 ரூபாய் கழிச்சுட்டு மீதி காசு கொடுக்குற ஆள் எப்படிங்க இவங்க வச்சிருக்கிற காசுக்கு பத்திரம் வாங்க முடியும்? ஆனால் என் ஏசப்பா சொன்னார், உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டேன்னு நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுடைய அழுகுரலை, அவங்களுடைய கூக்குரலை கேட்டேன்னு சொல்லுன்னார். ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். அவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. சரி, எப்படியோ ஆண்டவர் வசனத்தை கொடுத்துட்டார். மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் முடியவே முடியாதுங்க பாஸ்டர், ஒன்றும் வாய்ப்பில்லை, நாங்களாம் வெளியே வந்துட்டீங்களா? வெளியே வந்துட்டோங்க பாஸ்டர், அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். என் தங்கச்சி போயிட்டான், வீட்டுக்கே போயிட்டாங்க, நாங்களாம் வெளியே வந்துட்டோம். நாங்கள் சொன்னோம், ஏசப்பா சொன்னதை தான், வாக்கு கொடுத்தாருன்னா கொடுத்தத மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. அல்லேலூயா, அவர் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார், அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் ஃபோன் வருது, பத்திரத்தை வாங்கிட்டோம் பாஸ்டர். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவன் நம்மோடு இருந்தார்னா எதைய வேணாலும் செய்யலாம், எதைய வேணாலும் சாதிக்கலாம். முடியாததை முடிச்சு காட்டுறது, இயற்கையவே மாற்றுவார், மலைகளையே வழிகளாக்குவார். அல்லேலூயா. எப்படா மலை மேலே ஏறுறதுன்னு நினைக்கல, 2ஆ பிளந்து நீ ஏறாத, லெகுவா கடந்து போ என்று சொல்லி மலையே 2ஆய் பிளக்கிறவன பேசப்பா. அல்லேலூயா, அதுங்களா. அவரால் முடியாது, சாதிக்காது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. கல்யாணம் முக்கியாமையே அவர் கர்ப்பம் தரித்து பிறந்திருக்காருன்னா எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவன் அவ்வளவு வல்லமையுள்ள தேவன் பாருங்க. யோவான் 21வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. ஏசப்பா என்ன செஞ்சிட்டாருன்னா மரிச்சிட்டாரு. ஏசப்பாவை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. ஏசப்பா மரிச்சாரு, உயிரோடு எழும்பினாரு, எல்லாத்துக்கும் காட்சி கொடுத்தாரு. அப்போ பேதுரு என்ன செஞ்சாருன்னா 21வது அதிகாரம் 3வது வசனத்தில் பேதுரு சொல்கிறாரு, மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன். அதற்கு அவர்கள் நாங்களும் ஓடு வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகு ஏறினாங்க. ராத்திரி முழுசு மீன் பிடிச்சாங்க, ஒன்றும் கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்கல. ராத்திரி முழுவதும் மீன் பிடிக்கிறார்கள். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன கிடைக்கல? ஒன்றும் கிடைக்கல. ஒன்றுமே சாதிக்க முடியல. அவங்களால மீன் பிடிக்க முடியல. அவங்க நம்மளாட்டு கிடையாது. நாம் ஏதோ நாளைக்கு போய் மீன் பிடிச்சா நமக்கு ஒன்றும் கிடைக்காது. ஆனால் அவங்களுடைய தொழிலே என்னது? மீன் பிடிக்கிற தொழில். அவங்களாலேயே முடியலன்னா நாமெல்லாம் போய் படகுல ஏறி வந்துட்டு மீன் பிடிக்க சொன்னால் நம்மள என்ன பண்ணுவோம்? வலையை எப்படி போடுறதுன்னே தெரியாது. விரித்து விட்டோம்னா அது என்ன ஆகும்? அது வலையே விழாது. நமக்கு வீட்டில் இருக்கிற துணி எடுத்து விரிக்க சொன்னால் கூட தெரியாது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? மீன் பிடிக்கிற தொழில் அவங்களுக்கு. வலையை வீசுகிறாங்க. ராத்திரி முழுவதும் மீனை என்ன செய்யலை? ஒரு மீன் கூட அகப்படலை. சரின்ட்டு வெடிஞ்சிருச்சுன்னா மீன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது. ராத்திரியிலே கிடைக்கலினாலும் வெடிஞ்சாலும் மீன் கிடைக்காது. இப்போ என்ன செஞ்சாங்க? கரைக்கு வர்றாங்க. கரைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒருத்தர் நின்று கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. தூரத்தில் யார் நிற்கிறாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. இயேசு தூரத்தில் கரையில் நிற்கிறார். அவரை இயேசுன்னு சீசர்களுக்கு தெரியலையா அறியலையான்னு தெரியல. மொத்தத்தில் இயேசுன்னு யாருக்கும் தெரியல. அல்லேலூயா. இப்போ இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, என்ன சொல்றாரு? பிள்ளைகளே. இவங்க இயேசுன்னு தெரியல இவங்களுக்கு. ஆனால் நிற்கிறது இயேசு. இப்போ பிள்ளைகளே, ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கா? ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்குதா? அல்லேலூயா. இவங்க என்ன சொல்கிறாங்க? என்கிட்ட ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஏன் ஒன்றும் இல்லைன்னா அவர்களிடத்தில் இயேசு இல்லை. அல்லேலூயா. இயேசு எங்கே இருக்கிறாரு? கரையில் நிற்கிறாரு. இப்போ எங்கே இருக்கணும்? இயேசு நம்மகிட்ட இருக்கணும், நம்ம வீட்டில் இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இயேசு கரையில் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இயேசு நம்மகிட்ட இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். பெரிய வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் கிரியை செய்கிறார். இப்போ இயேசு சொல்றாரு, அதற்கு ஒன்றுமில்லை என்றார்கள். 6வது வசனம். அப்பொழுது இயேசு, நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். அப்போ இவ்வளோ நேரம் வலது பக்கம் வலை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னு நினைக்கிறீங்களா? வெடிய மீன் பிடிக்க போனவங்க கட்டாயம் சுற்றி என்ன செய்யுங்க? சுற்றியும் படகு சுற்றியும் வலை போட்டிருப்பார்கள். ஆனால் மீன் கிடைக்கல. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஓடி 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 உழைக்கிறோம். நாம் உழைக்கிற உழைப்பை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குறைஞ்சது பேங்க்கில் 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கணும். நம்முடைய உழைப்பு அப்படி. ஆனால் நம்மளுக்கு தேவையானது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு தேவையில்லாத காரியங்கள் நிறைய வருது. நமக்கு தேவையான செலவு என்னென்னா, ஒரு 25 கிலோ அரிசி மூட்டை எடுப்போம். அப்புறம் பருப்பு, மளிகை சாமானம் இதெல்லாம் வாங்குவோம். இதுக்கெல்லாம் எவ்வளோ கணக்கு போடுவோம்? மிஞ்சி போனால் ஒரு 5000 ரூபா கணக்கு போடுவோம்னு வச்சுக்கல. 5000 ரூபா தான் செலவாகும். ஆனால் நமக்கு தெரியாமல் நமக்கு தேவையில்லாத செலவுகள் நமக்கே தெரியாது எவ்வளோ ஆகுன்னு. பார்த்தீங்கன்னா 15,000 20,000 ரூபா தேவையில்லாத செலவுகள் தான் வரும். ஆமாவா இல்லைங்களா? அப்புறம் எங்கெங்க பாஸை மிச்சம் பண்ணி பேங்கில் போடுறது? இருக்கிற காசை வச்சு போடலான்னு பார்த்தா நம்மளுக்கு தேவையே இல்லை. ஆனால் அதுதான் வருது. செலவுகள், வீணான செலவுகள் வருகிறது. இப்போ என்ன செய்யறது? ஏதாவது இருக்கான்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தா இயேசு சொன்னார், வலதுபுறம் வலையை போடுங்க. இவர்கள் என்ன செய்தார்கள்? அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார்.
அவர் வாக்கு கொடுத்துட்டாருன்னா அப்படியே நடக்கும். நான் என்ன யோசிச்சு பாருங்களேன், பகலில் போய் மீன் பிடிக்க முடியுமான்னு கேட்டால் சாத்தியமே இல்லை, வாய்ப்பே இல்லை. நம்ம செத்த மீனை தான் போய் பகலில் பிடிச்சி வாங்கிட்டு வர முடியும். உயிரோடு இருக்கிற மீனை பிடிக்கவே முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் இயேசு சொன்னால் முடியும். பார்த்தாங்க, திடீர்னு பேதுரு வீட்டுக்குள்ளே வந்தார். இயேசு கேட்டார், வரி பணம் கட்டிட்டியா? இல்லை அப்படின்னு. காசு இல்லை, வரி பணம். சரி நீ போ, கடலுக்கு போய் மீனை பிடி. ஃபஸ்ட்டு ஒரு மீனை பிடிப்பில்ல, அதை பிடிச்சி வாயை திறந்து பாரு, உள்ளுக்குள்ளே வெள்ளி பணம் இருக்கும். அப்புறம் அதை கொண்டு போய் உனக்காகவும் எனக்காகவும் என்ன செய்ய, வரி கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி ஏசு சொல்கிறார். நாமளும் தான் என்ன செஞ்சுருப்போம்? மீனை பிடிச்சா வாய்க்குள்ள வெள்ளி பணம் வருமா? எந்த மீன் தெரியலையே. நாமள வந்து நடக்குமா? யோசனை பண்ணி பாருங்க. ஆனா பேதுரு என்ன செஞ்சாரு? இயேசு சொன்னார்னா நடக்கும். அல்லேலூயா. இயேசு சொன்னா நடக்குங்க. அப்போ ஏசப்பா என்ன செய்யணும்? நமக்கு சொல்லணும். அதே மாதிரி மீனை பிடிச்சாரு, வெள்ளி பணத்தை எடுத்து வரி கட்டினார். இங்கே வலது பக்கம் வலையை போட சொன்ன அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அது இழுக்க மாட்டாது இருந்தார்கள். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் நமக்கு வருமா வராதா? இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? ஆனால் இயேசு சொல்லணும், நாம் அதை செய்யணும். கர்த்தர் நிச்சயமாய் 100க்கு 100 நமக்கு ஆசீர்வாதம் தருவார். நிச்சயமா தருவார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இயேசு இருக்கணும், அவருடைய வசனம் இருக்கணும். அந்த வசனத்தை கேட்டு நம்ம நடக்கிறவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில இழுக்கவே முடியாத அளவுக்கு என்ன செய்கிறாங்க? மீன்களை பிடித்து கொண்டு வருகிறார்கள். இப்போ மீன் பிடிச்சிட்டு வர்றவங்களுக்கு, ராத்திரி ஃபுல்லாக மீன் பிடிச்சவங்களுக்கு கடலில் என்ன டீ கடையும் போண்டா கடையுமா வச்சுருப்பாங்க? அங்கே எங்கேயாவது ஒரு 2 வரிக்கி வாங்கி சாப்பிட்டு மீன் பிடிப்போம் அப்படின்னு அங்கே ஒன்றுமே இருக்காது. குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது. கடல் தண்ணி அள்ளி குடிக்க முடியுமா? முடியாது. இப்போ என்ன செய்கிறது? பசியோடு தான் வரணும், வேறு வழியே கிடையாது. இப்போது அவர்கள் பசியோடு வருகிறார்கள் என்று சொல்லி, அந்த பசி ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த பசி இயேசுவுக்கு தெரியும். அல்லேலூயா. இங்கே எத்தனை பேர் இப்போ சாப்பிடாமல் உட்காந்துருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது இயேசுவுக்கு தெரியும். அல்லேலூயா. இயேசுவுக்கு தெரியும். இவங்க எல்லாம் மீன் பிடிச்சிட்டு நைட்டு விடிய மீன் பிடிச்சிட்டு வர்றாங்க, இவர்களுக்கு பசிக்கும் என்று சொல்லி அவர் ஏசப்பா என்ன செஞ்சு வச்சிருக்கார் தெரியுமா? வாசிங்க. கரையில வந்து இறங்கின பொழுது கரிநெருப்பு போட்டு இருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அல்லேலூயா. பார்த்தீங்களா? டீ கடைக்காரர் தான் வியாபாரம் ஆகட்டுன்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. போண்டா, உளுந்து வடை, பஜ்ஜி, அப்புறம் உருளைக்கிழங்கு போண்டா, பிரெட் பஜ்ஜி, அப்புறம் இன்னும் நிறைய அப்படி ரெடி பண்ணி வச்சுருவாங்க. வந்தவங்கெல்லாம் அப்படியே கச்சாயம், அதிரசம் டீ கடையில் விற்பாங்களா, அது இருக்கு. கச்சாயம் தான் விற்பாங்க. அப்புறம் வாழைக்காய் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, வாழைப்பழம் பஜ்ஜி, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. யார்? வியாபாரம் பண்ணுறவங்க. ஆனால் இங்கே கடற்கரையில் அங்கே யார் வியாபாரம் பண்ணுறாங்க? ஒருத்தர் இல்லை, ஆனால் ரெடியாக இருக்குது. அல்லேலூயா. ஏசப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்கிறாரு? கரிநெருப்பு போட்டு வச்சு, மீனை வச்சு, அப்பவும் வச்சிருக்கிறார்.
பார்த்தாரு. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களின் சிலவற்றை கொண்டு வாருங்கள் அப்படின்னாரு. அவங்க அப்படியே போய் 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையிலே இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. 13வது வசனம், அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனை எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. என் பிள்ளைங்க பசியோடு மட்டும் இருக்கக்கூடாது. இப்போதைக்கு அந்த நேரத்துக்கு 1 லட்ச ரூபா பணம் கொடுத்தா கூட இவ்வளவு திருப்தி இருக்காது. விடிய பசியோடு வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க பசி அடக்கணும். அல்லேலூயா. இங்கே பாரு, இவனுங்களை முதல்ல அடக்கணும், முதல்ல அடக்கணும். வாயிலேயே குத்தணும். கூட எந்த ரே இங்கே வர்ற. சரி, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நடக்காத காரியங்கள் நடக்கணும்னா இயேசு வந்தா தான் முடியும். செத்தே போனாலும் இயேசு வந்தால் உயிரோட எழுப்பி நம்மளை வாழ வைக்கிற தெய்வம் நம் இயேசு. நம்மளை வாழ வைக்கிற தெய்வம் இயேசு. பார்த்தீங்களா? பசி இருந்தாலே பசி இருக்கும். என் பிள்ளைகளுக்கு என்ன இருக்கும்? பசியாக இருக்குன்னு சாப்பாடு கொடுக்குறாங்க. அதனால தான் போன மாதம் எங்களுக்கு வாக்கு கொடுத்த உன் அப்பமும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். பாருங்க, அரிசி மூட்டை எடுக்கலான்னு பார்த்தா அமௌண்ட் பத்தாமல் இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 500 ரூபா பத்தில் எப்படா அரிசி மூட்டை எடுக்குன்னு யோசிச்சிட்டே இருந்தோம். திடீர்னு ஜோசிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் உங்களுக்கு 500 ரூபா கம்மிக்கு அரிசி கொடுக்குறாங்க, போங்க பாஸ்டர். 570 ரூபா கம்மி அரிசி எடுத்து ஒரு சிப்பமே. பார்த்தீங்களா? ஏசப்பா முடியாதது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. என்ன வேணாலும் செய்வார். அப்போது இயேசு நம்மோட கூட இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். உங்களுக்கு பசிக்குதுன்னு நீங்கள் சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு பசி ஆயிரும், மயக்கமே வந்துடும். அதுக்குள்ளே ஏசப்பா சாப்பாடு ரெடி பண்ணி உங்களுக்கு சாப்பாடு போட்டுருவார். அப்போ ஏசப்பா அவங்க உள்ளத்தில் இருந்தால் அவர் சொல்லுவார். அதை சொல்லும்போது நாம் செய்தால் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். வாசித்து பாருங்கள், லூக்கா 5வது அதிகாரம் இந்த 4வது வசனத்தில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இயேசு மரித்து உயிர் தெழுந்ததுக்கப்புறம் நடந்த நிகழ்ச்சி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த காரியம் 4:5 வாசிக்கிறோம். நோக்கி போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன் சொல்றாரு, ஐயரே ராத்திரி முழுசும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆனாலும் உங்கள் வார்த்தையின்படியே வலையை போடுகிறோம். அல்லேலூயா. ஆயிலும் நைட்டு முழுசும் மீன் பிடிச்சாச்சு. இங்கே வாசிக்கிறது வந்து ஏசப்பா மரிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வாசித்தது ஏசப்பா மரித்து உயிரோடு எழும்புனதுக்கு அப்புறம். ஏசு சொல்கிறாரு, ஒன்றும் அகப்படலை. உடனே ஏசு சொல்கிறாரு, நீ ஆழத்துக்கு தள்ளி போயிட்டு வலையை போடுனார். சரி பரவாயில்ல, நீங்கள் சொல்லிட்டீங்க, நாங்கள் செய்கிறோம். வாய்ப்பே இல்லை, நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, நடக்கவும் நடக்காது, மனுஷனுடைய மூளைக்கு எட்டவும் எட்டாது. இதெல்லாம் முடியுமா? பிரதமரை போய் கேட்டால் முடியாதும்பாங்க, முதலமைச்சரை போய் கேட்டால் முடியாதும்பாங்க. ஆனால் வருமான வரி கேட்குற முடியாதுன்றாங்க. அப்புறம் எதுக்கு ஏன் வருமான சான்றிதழ் எல்லா இடத்துலையும் கேட்குறீங்க? அப்போ கேட்டால் இல்லைன்ற, அப்புறம் அவன் கேட்குறான், இல்லைன்னா அது வேண்டாம், அந்த ஆப்ஷன் வேண்டான்னு நீ சொல்ல வேண்டியது தானே. முடியாதுன்னா 2 லட்ச ரூபா வருமான சான்றிதழ் போட்டு எனக்கு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா போட்டு கொடுத்துருக்காங்க. 2 லட்சமா? இப்படியே ஆக கடவுது அப்படின்னு பாரு, பைப்பில் கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்படியே நடக்கட்டும் ஆண்டவரே, அவனுக்கு போட்டு கொடுத்த மாதிரியே ஆகட்டும். இல்லையா?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு வருமானம் நிறைய வேணும்னா நாளைக்கு போங்க, 60 ரூபா கட்டி நீங்கள் எவ்வளோ லட்சம் போடணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை லட்சம் போட்டுக்குங்க. வருஷத்துக்கு 2 போட்டாலும் சரி, 3 போட்டாலும் சரி, இல்லை 5 போட்டாலும் சரி. ஏன்னா வருமான சான்றிதழ் வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கிட்டு வந்து பைபிளில் வச்சு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இப்படியே ஆகட்டும் ஆண்டவரே. அவன் என்ன நான் போட்டது 1,20,000 ரூபா தான். நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபுல்லாக பண்ணி கொடுத்தேன். அவன் 2 லட்ச ரூபா போட்டு கொடுத்துருக்கான். அது எப்படி மாறும்? 2,20,000னா கூட 1க்கு 2 போட்டான், ஏமாந்து போட்டான்னு சொல்லலாம். சரி, ஒருவேளை நம்மளுக்கு ஏசப்பா இந்த வருஷத்தில் 80,000 ரூபா எக்ஸ்ட்ரா வருமானத்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் திட்டம் போட்டிருக்கிறாரு. அதனால தான் அவங்க அந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசம். இப்போது பேதுருக்கு ஒரு விசுவாசம். அவர்கள் என்ன செய்தார்கள்? 6வது வசனம், அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதான மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா. நிறைய மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில அப்படி தான், நிறைய பிடிப்போம். என்னத்தை பிடிக்கிறேன்னு தெரியல, ஆனால் நிறையா பிடிப்போம். என்னத்தை பிடிப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு சொல்ல தெரியல. எதை வேணாலும் தேவன் என்ன செய்வார்? பிடிக்க கட்டளையிடுவாராக. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இயேசு இருந்தால் சாதிக்க முடியாததை சாதிக்கலாம், நடத்த முடியாததை நடத்தலாம், செய்ய முடியாததை செய்யலாம். இயேசு என்னோடு இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர்த்த அடிப்பீங்க? சரி, எத்தனை பேர்த்திட்ட அடி வாங்குவீங்க? அது ஒரு ரொக்கம் இருந்தாலும் சரி, சும்மா ஒரு குத்து மதிப்பாக சொல்லுங்கள். எத்தனை பேர்த்த அடிப்பீங்க? இல்லையா? அது ஒன்று மட்டும் தான் அடிக்க முடியும். அது வேற ஒருத்தர் அடிக்க முடியாது. சரி, ஆனால் ஒரு மனுஷன் பைபிள் இருக்கான். அவனும் மனுஷன் தானே. சரி, அவன் நல்ல திடகாத்திரமாக பயங்கரமான போர் வேறுனு வச்சிங்களேன். அப்படியே இருந்தாலும் எத்தனை பேர் தான் அவனால் அடிக்க முடியும்? 10 பேர். 10 போர் வீரர்களில் அடிக்க முடியும். ஆனால் கர்த்தர் ஒருத்தரோடு இருந்தால் எத்தனை பேர்த்த அடிக்கலான்னு தெரியுமா? 1000 பேரை அடித்து சாகடிக்கிற அளவுக்கு ஒரு புது பலனை கர்த்தர் நமக்கு தருவார். இன்னொருத்தருக்கு சம்காருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார். அவருக்குள்ள கர்த்தர் இறங்கினார். 900 பேர்த்த அடித்தார். தாழ்கோற்றாள். சிம்சோனை என்னத்தை எடுத்து அடித்தார்? தாடை எலும்பு, கழுதையினுடைய தாடை எலும்பு. அவர் தாழ்கோற்றாள் சம்காருங்கிற ஒரு 900 பேர் அடித்து நொறுக்கினார். நீங்கள் வாசித்து பாருங்களேன். நீதிமொழிகள் நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் 13லேருந்து வாசிங்க. இந்த இடத்துல வந்து சிம்சோனுடைய கையை புது கயிறால் கட்டுகிறார்கள். இப்பொழுது அவன் ஒரு சாதாரண மனுஷன். மனிதர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? கையை கட்டி விட்டார்கள். இப்போ பாருங்க, முதல்ல கையை கட்டும்போது சிம்சோனுக்கு ஒரு சாதாரண ஒரு மனுஷன் கையை கட்டிட்டாங்க. இப்போ கர்த்தருடைய ஆவி எப்படி இறங்குறாரு? பலமா இறங்கினார். இப்போ என்னாச்சு? கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி, கட்டுகள் அவன் கயிறை விட்டு அருந்து போய்விட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இறங்கினால் முதல் அவனுக்குள்ள இருக்கிற கட்டுகள் முதல் என்ன செய்யும்? அறுக்கப்படும். என்னென்ன கட்டுகள் இருக்குதோ எல்லா கட்டுகளையும் கர்த்தர் முதல்ல அறுக்கிறார்.
வியாதிங்கிற கட்டு, பணம் தரித்திரங்கிற கட்டு, போராட்டங்கிற கட்டு, கவலைங்கிற கட்டு, பிரச்சனைங்கிற கட்டு, இப்படி என்னென்ன கட்டுகளால் கட்டப்பட்டு இருக்கிறோமோ அத்தனை கட்டுகளும் நெருப்புப்பட்ட நூல் போல அருந்து விட்டது. அல்லேலூயா. முதல்ல கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேலே இறங்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரை இறங்குங்க ஆண்டவரே, முதல்ல என் கட்டளை என்ன செய்யணும்? அறுக்கப்படணும். பவுலும் சீலாவும் துதிக்கும் பொழுது தொழு மரத்தில் கட்டை மாட்டி வச்சு சங்கிலியில், இரும்பு சங்கிலியில் கட்டி வச்சிட்டாங்க. தொழு மரத்தில் மாட்டி வச்சிட்டாங்க. பாடி துதித்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். இறங்கும் பொழுது அந்த இரும்பு சங்கிலியில் கட்டுகள் அறுக்கப்பட்டு அவ்வளோதான் விடுதலையாக்கப்பட்டார்கள். அவர்களும் விடுதலையானார்கள், வெளியே பாவத்தில் கட்டப்பட்டவர்களும் விடுதலையானார்கள். பாவ கட்டுகள் அறுக்கப்படும். அடுத்தது அப்படியே வாசிக்கிறோம். ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அல்லேலூயா. உன் சத்துருக்களை நிர்மூலமாகும்படி கர்த்தர் உனக்குள்ள இருந்து கிரியை செய்வார். உன்னை வெட்கப்படுத்துகிற சத்துரு, உன்னை வேதனைப்படுத்துகிற சத்துரு, கண்ணீர் வடிக்கிற சத்துரு, உனக்கு பின்னாடி நின்று குறை பேசுகிற சத்துருவை நீ மிதித்து கொன்று போடுவாய். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், சத்துருக்களை என்னுடைய சத்துருக்களை என் காலில் கீழே என்ன செய்வார்? நசுக்கி போடுவார். கர்த்தர் நசுக்கி போடுவார். கால் என்னது? நசுக்கிறது கர்த்தர். அல்லேலூயா. ஏன்னா அவர் என்னோட இருந்தாருன்னா சத்துருக்களை நசுக்கி போடுவார். உன் கண்ணீரை வர வைக்கிறவர்களை கர்த்தர் நசுக்கி போடுவார். உன்னை அவமானப்படுத்துகிறவர்களை கர்த்தர் நசுக்கி போடுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1000 பேரை கொன்று போட்டான். அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையில் இருந்த தாடை எலும்பை எறிந்துவிட்டு அவ்விடத்துக்கு ராமாத் லேகி என்று பெயரிட்டான். அவன் மிகவும் தாகம் அடைந்தான். இப்போ அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? தாகம். 1000 பேர்த்த அடித்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு எப்படி இருக்கும் தாகம்? அப்படியே பயங்கரமான தாகம் அடைந்தான். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அல்லேலூயா. குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுங்கும் போது கூட யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அந்த இடத்துல தேவரீர் உமது அடியன் கையிலே இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில் விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தாக்கை பிளந்தருளினார். அல்லேலூயா. பள்ளத்தாக்குனா தண்ணி இருக்காது. அங்கே தண்ணி இருந்துச்சுன்னா கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார். இவர் போன டவுக்குன்னு போவார், அள்ளி குடிச்சிட்டு வந்துகிட்டே இருப்பார். அதே போல் நமக்கு பணம் இருந்துச்சுன்னா ஏசப்பாவை கூப்பிடுவோமா? ஏசப்பா எனக்கு இது வாங்கி கொடுங்க, ஏசப்பா அரிசி வாங்குற காசு கொடுங்க ஏசப்பான்னு கேட்பா. ஒரு 5000 ரூபா உடனே வண்டியை முறுக்கிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எப்போ தான் ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுவான்? இல்லாதப்போ கூப்பிடுவோம். அப்புறம் நடக்காதது அப்போ கூப்பிடுவோம். கர்த்தர் தான் நடந்துச்சுனாலும் கூப்பிடுவோம். எப்படியோ ஆண்டவரை கூப்பிடுவோம். இவர் 1000 பேர்த்த கொன்னவர் இன்னைக்கு இப்போ தாகத்தால் சாக போகிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கூப்பிடும் பொழுது பள்ளத்தாக்கை பிளந்தருளினார். அல்லேலூயா. அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். அல்லேலூயா. அதுங்களா, தாகத்துக்கு தண்ணி கொடுக்கறது அவன். சாப்பிட்றதுக்கு அங்கே மீனையும் எல்லாத்தையும் ரெடியாக பொறிச்சு வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் நம்ம மேலே அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாருங்க. அப்படியா நம்மளை நேசிக்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா நினைக்கிறாங்க, ஒருவேளை இன்னைக்கு மத்தியானம் மீன் பொறிச்சு வச்சுருப்பாங்களோ, திரும்ப 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 அதையே சொல்கிறாரு, மீனாக இருக்குமோன்னு யோசிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீன் மாதிரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியோ உடம்புக்கு ஆரோக்கியம் வந்துச்சுன்னா போதும். மீன் சாப்பிட்டா தான் ஆரோக்கியம் வருமா? முட்டைக்கோசு சாப்பிட்டாலும் தான்
இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உங்கள் வீட்டில் முட்டைக்கோசு தானே. டாக்டர் சொல்லிக்கிறாங்க வெஜ்ஜு நிறைய சாப்பிட சொல்லி, அதனால தான் முட்டைக்கோசு. அன்னதுரை பிரதர் இந்த தடவை பெருசாக வாங்கிட்டு வந்திருக்காரு, என்னன்னு தெரியல. எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நீ மாதம் முழுசு ஓடணும்ல, அதனால் நிறைய சாப்பிட்டு ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும் நம்ம சபை மக்கள்னு பெருசாக வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. கத்திருக்கு முட்டைக்கோசு தான் இதுமா இருக்குது. கத்திருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பெரிய மீனாக இருக்குமோ? எதற்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவன் நம்மை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். சத்துருக்கள் இருந்து காப்பாற்றுவார். யாரெல்லாம் சத்துருக்களாக எழும்புகிறாங்களோ எல்லாற்றிலிருந்து கர்த்தர் காப்பாற்றுகிற தேவன், நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்கள், ஆவியானவர் சிம்சோன் ஆகட்டும், யப்தாவாகட்டும், தாவீதாகட்டும், சவுலாகட்டும், சாமுவேல் ஆகட்டும், அப்பப்போ என்ன செய்வார்? வந்து போவார். கர்த்தர் என்ன செய்வார்? வந்து போவார். இது பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் படித்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் நிரந்தரமாக தங்குகிற தேவன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ அன்னைக்கே நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சிட்டாரு? இறங்கி வந்து விட்டார். அதற்கு அடையாளமாகத்தான் இயேசு ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறின பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் வந்து இறங்கினார், தங்கினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசுவை பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை வனாந்தரத்துக்கு என்ன செய்தார்? கொண்டு போனார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்போ நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாக தங்கியே நமக்குள்ளே கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே யெப்தா சண்டைக்கு போகும்போது வெறும் மனுஷனாக தான் போகிறாரு. ஆனால் அங்கே சண்டை போடும்போது கர்த்தருடைய ஆவியானவரோடு சண்டை போட்டார். சிம்சோன் சிங்கம் வரும்போது வெறும் மனுஷனாக தான் இருந்தான். ஆனால் சிங்கத்தோடு சண்டை போட்டு கொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனுக்குள்ளே இருந்தார். தாவீது சிங்கத்தையும் கரடியும் கொல்லும் பொழுது சாதாரண மனிதனாகத்தான் இருந்தார். சிங்கமும் கரடியும் சாகும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதுக்குள்ளே இருந்தார். அல்லேலூயா. அதே போல் நம்ம ஒரு காரியத்தை செய்ய போகும்போது நம்ம தனியாக போகிறோம், ஆனால் செய்து முடிக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறபடினால் நாம் அந்த காரியத்தை செய்து முடிக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். 2வது அதிகாரத்தில் இறங்கினவர் இறங்கினதுதான், மறுபடியும் என்ன செய்யலை, அவர்களை விட்டு போகவே இல்லை. ஆனால் சிம்சோன்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்பப்போ என்ன செஞ்சிருவார்? சவுலுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்பப்போ போயிடுவார், வருவார், போவார். ஆனால் கர்த்தர் பார்த்தார், இது எதுக்கு வந்துட்டு போயிட்டு, இது ஒரு வேலையா அப்படின்னு பார்த்துட்டு நிரந்தரமாக நம்ம கூடையே தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2வது அதிகாரத்தில் படித்தீங்கன்னா ஆவியானவர் அக்கினிமயமாக ஒவ்வொரு மேலும் வந்து இறங்குகிறார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போது ஆவியானவர் கூட இருந்து அவர்களை நடத்துகிறார். அப்போஸ்தலர் புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா ஆவியானவர் நடத்துகிறார் என்று சொல்லி நிறைய இடத்துல பார்க்குறோம். இப்போ இன்னொரு காரியம் நடக்குது. அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் முதல் வசனம் வாசிக்கிறோம். அனனியா சப்பீராள் 2 பேரும் தன்னுடைய சொத்தை விற்றுட்டாங்க. இப்போ என்ன சட்டம் போட்டிருக்கிறாங்க? அங்கே எல்லாரும் சொத்தை விற்றுட்டு வந்து பொதுவாக வச்சு என்ன செய்யணும்? சர்ச்சில் வச்சு அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சட்டம் போட்டாங்க. அதற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி போடல, பயந்துடாதீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்களே பக்கத்து வீட்டு சொத்தை தான் விற்றுட்டு வரணும், நம்ம சொத்து இல்லைன்னா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? 2 பேரும் தன் மனைவிக்கு தெரிஞ்சு, தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தான். அப்படியே கொஞ்சம் தன் ஒய்ஃபோட்ட சொல்லிவிட்டு, எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் நாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாங்க?
கொஞ்சம் புருஷன் பொண்டாட்டி பேசிக்கிட்டு ஏசப்பாவுக்கு சேர வேண்டிய காசை ஏமாற்றி வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் என்ன செய்யுது, அந்த மாதிரி தான். கர்த்தருக்கு சேர வேண்டிய காசை சில பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க, பேசி வச்சுக்கிறாங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, பேதுரு அவனை நோக்கி, எவனை? அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? இப்போ இவங்க வஞ்சிச்சு வச்சுட்டாங்க. யாருக்கிட்ட வஞ்சிச்சாங்க? ஏமாத்துனது யாருக்கிட்ட? பேதுருக்கிட்ட தானே ஏமாத்துனாங்க. ஆமாவே இல்லைங்களா? பேதுருவை தான் ஏமாத்துனாங்க. ஆனால் பேதுரு என்ன சொல்கிறாரு? ஒரு பங்கை வஞ்சித்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொன்னாய். இப்போ வஞ்சிச்சது யார? பேதுருவையா பரிசுத்த ஆவியா? பரிசுத்த ஆவிய. இப்போ அதே போல சாத்தான் இருதயத்தை நிரப்பினது என்ன? எப்படியா? சாத்தான் தான் அவங்களுடைய இருதயத்தை நிரப்பினாரு. பரிசுத்த ஆவியை தான் இவங்க ஏமாத்தினாங்கன்னு பேதுருக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னது? அல்லேலூயா. அவர்கள் என்னைக்கு பெந்தகோஸ்தே நாளில் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரோ, அன்னைக்கு இறங்குனதா. அதுக்கப்புறம் பேதுரு விட்டு போகவே இல்லை. அல்லேலூயா. கூடவே இருக்கிறார். யாராவது பொய் சொன்னா கூட பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்றாரு? கண்டுபிடிச்சி பாஸ்டர்கிட்ட சொல்லிடுறார், இவங்க பொய் சொல்றாங்க, இவங்க உங்களை வஞ்சிக்கிறாங்க, இவங்க உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லுகிறாய். அல்லேலூயா. அதனால தான் ஏசப்பா சொன்னார், உங்களை அந்த வசனத்துக்கு எப்படி வரும்னு தெரியல, உங்களிடத்தில் கோவப்பட்டால் ஃபஸ்ட்டு யார் இடத்துல கோவப்படுறாங்கன்னு அர்த்தம்னா ஏசப்பா என்னை தான் முதல்ல அவங்க என்ன செய்கிறாங்க? பகைக்கிறார்கள். ஆமாம், உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி என்ன தான் பகைக்கிறாங்க. அப்படி ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, நம்ம பகைக்கிறது மனுஷன் இடத்துல இல்லை, நம்ம பொய் சொல்கிறது மனுஷன் இடத்துல இல்லை. யார் இடத்துல? ஆவியானவர் இடத்துல. அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் என்ன செய்கிறார்? அதே போல் அனனியா அந்த வார்த்தைகளை கேட்டு விழுந்து செத்து போனான். அல்லேலூயா. வாலிபர்கள் எழுந்து சேலையிலே சுற்றி வெளியெடுத்து கொண்டு அடக்கம் பண்ணிட்டாங்க. 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஏறக்குறைய புருஷன் செத்ததுக்கு அப்புறம் ஏறக்குறைய 3 மணி நேரம் கழித்து உள்ளே வந்தால் ஓகே. ஆமென். ஆமென். 12வது வசனம், அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் ஜனங்களுக்கு செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்திலே இருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? ஒரு மனிதனை ஏமாற்றும் பொழுது பரிசுத்த ஆவியை சோதிக்கிறீங்க, பரிசுத்த ஆவியை வஞ்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த மனிதனுக்குள்ள யார் இருக்கிறாங்க? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள இருக்கிறார். அப்போ என்னைக்கு நாம் ஞானஸ்தானம் எடுத்தோமோ அப்போவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கி வந்து விட்டார். அல்லேலூயா. இப்போ நமக்குள்ளே இருக்கிறாரே இல்லையா? இருக்கிறாரே இல்லைங்களா? அப்போ நம்ம யாரை ஏமாற்ற முடியாது? நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியை ஏமாற்ற முடியாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மளை நடத்துகிறார். எபேசியர் 4:30 வாசிக்கிறோம், உங்களை முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா. அப்படின்னா வேதனைப்படுத்தாதிருங்கள். நம்ம
அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்க மீட்கப்படணுங்கிறதுக்காகத்தான் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். நம்முடைய நாட்கள் இருந்து வரப்போகிறது. காலங்கள் பொல்லாத காலங்களாக இருக்கிறது. பஞ்சங்கள், கொடிய பஞ்சங்கள் வரப்போகிறது. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாரத்தில் ட்ரம்ப் ஒரு அறிக்கையிட்டு இருக்கிறாரு. இந்தியாவுக்கு இறக்குமதி செய்கிற அத்தனை பொருட்கள் மேலும் 5% தான் வரி விதித்து இருந்தது. இப்போ 1ஆம் தேதியிலிருந்து 25% அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். 25%. அப்போது 5 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் விற்றாங்கன்னா இனிமேல் அந்த பிஸ்கட்டினுடைய விலை எவ்வளோவா இருக்கும்? 30 ரூபாயா இருக்கும். யோசனை பண்ணி பாருங்க. 5 ரூபாய்க்கு நீ ஒன்றுமே கிடைக்காது. அவ்வளவு விலைவாசிகள் உயர்கிறது. அதனால் நம்ம பரிசுத்த ஆவியானவர் அந்த கஷ்டத்திலிருந்து நம்மளை மீட்டு எடுக்கணும். அந்த போராட்டத்திலேருந்து நம்மளை மீட்டு எடுக்கணும். அந்த கண்ணீரிலேருந்து மீட்டு எடுக்கணும். இப்போவே நம்மளால் எதுவுமே வாங்கி சரியாக சாப்பிட முடியல. விலை அதிகம், விலை அதிகம், விலை அதிகம்னு. இனிமேல் எப்படி சாப்பிட போடணும்னு கேட்டால் தெரியாது. ஆனால் ஏசப்பா எங்கூட இருந்தாருன்னா நான் திருப்தியாய் புசித்து சந்தோஷமாய் தேவனுடைய காரியத்தை நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. வசனம் ஏசப்பா சொல்றார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆனால் யார் இருக்கணும்? ஏசப்பாட்ட இருக்கணும். ஆவியானவர் நம்ம கிட்ட இருக்கணும். நம்ம அவருக்கு உண்மையாயிருப்போமானால், பொய் சொல்லக்கூடாது. உண்மையாயிருப்போமானால், அல்லேலூயா, பொய் சொல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் உண்மையாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்வோமானால் ஏசப்பா நம்மோட கூட இருப்பார். எல்லா காரியத்துக்கும் தப்புவித்து நம்மளை கனப்படுத்தி நம்மளை வழிநடத்தி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம யாரெல்லாம் ஏசப்பா எனக்கு வேணும்னு சொல்கிறீங்களோ எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எனக்குள்ளே இயேசு இருந்தாருன்னா போதும். என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறேனோ அத்தனையும் நான் சாதிப்பேன். சிம்சோன் ஒரு மனுஷனால் 1000 பேரை கொன்று குவிக்க முடியும் என்றால் அது சாதாரண மனுஷனால் முடியாது. அது தேவனால் மட்டும்தான் முடியும். கர்த்தர் எனக்குள் இருந்தால் 1000 பிசாசுகளை என்னால் துரத்த முடியும். 1000 பிசாசுகளை முறியடிக்க முடியும். கர்த்தர் எனக்குள்ள இருந்தால் எனக்குள்ள இருக்கிற வியாதிகளை கொண்டு வருகிற பிசாசுகளோடு நான் போராடி என்னால் ஜெயிக்க முடியும். கர்த்தர் என்னோடு இருந்தால் எனக்குள்ள இருக்கிற பாரத்தை என்னை விட்டு நீக்க முடியும். கர்த்தர் என்னோடு இருந்தால் கர்த்தர் சாதிக்க முடியாத, என்னால் முடியாத, சாதிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் எனக்கு செய்வார் என்று